6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் 95% பேருக்கு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயாச்சு. யார் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறீங்க? BLAன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் அசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேற வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. இது மாதிரி யார் உங்க பேரை நீக்கினா யார் உங்க பேரை தூக்குனா 2 குழப்பம் வரும். எல்லாத்துலயும் குழப்பம். ஆதார் கார்டு வாங்கும்போது குழப்பம் வரும் இல்லையா? எல்லாத்துலயும் தான் குழப்பம் வரும். அப்போ முறைகேடு நடந்தா யார் சொல்லணும்? தாவேகா சொல்ற முறைகேடு நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் யாருடைய ஓட்டும் போகாதுன்னு நினைக்கிறேன். 10 ஓட்டு கூட சேரலாம், 10 கள்ள ஓட்டு வரலாம். உங்க பேரை அதுல இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டா நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பீகார்ல எஸ்ஐஆர் நடந்துச்சு, ஆளுங்கட்சி ஜெயிச்சது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடந்துச்சு, யார் ஜெயிக்கணும்? ஆளுங்கட்சி தானே ஜெயிக்கணும். எஸ்ஐஆர் ஆளுங்கட்சிக்கு ஆதாயமாக இருக்குமானால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தானே ஆதாயம் இருக்க முடியும். பீகார்ல நடத்தினது பீகார் மாநில அரசு அதிகாரிகள். பீகார் மாநில அரசு அதிகாரிகள் அவங்க பிஜேபி ஜேடியு கூட்டணிக்கு சாதமா செயல்பட்டாங்க. பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. சூப்பர். அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் நடத்துறது திமுக ஆட்சி, தமிழ்நாட்டில் செய்யறது திமுக அரசு ஊழியர்கள். அப்ப இவங்க ஏதாவது முறைகேடு பண்ணாங்கன்னா இவங்க தான் பண்ண முடியும். அப்ப திரும்ப யார் ஆட்சிக்கு வரணும்? லாஜிக் ஒன்னா வைங்க. அங்க முறைகேடு பண்ணி ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்தா இங்க முறைகேடு பண்ணி யார் ஆட்சிக்கு வருவா? அங்க முறைகேடு பண்ணா ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்துரும், இங்க முறைகேடு பண்ணா பிஜேபி ஆட்சிக்கு வந்துரும். அது ஏதாவது லாஜிக் இருக்குதா நான் கேட்கிறேன். அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தாக்கா பீகாரில் ஆளுங்கட்சிக்கு குளறுபடி பண்ணியிருக்காங்கன்னு ஆப்போசிஷன் சொல்லிட்டே இருக்கிறாங்களே, அப்போ அது உண்மையான ஆயிடாது? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு முறை கூட நடக்கல, ஒரு பை எலெக்ஷன் கூட திரும்ப கேட்கல, ரீபோலிங் ஒரு இடத்துல கூட நடக்கல. குற்றச்சாட்டே சொல்லணும் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். அது ஆஃப்டர் ஓட் பண்ணதுக்கு அப்புறமாக நடந்த விஷயம். ஆமா, அப்பதானே சொல்லணும். முன்னாடியே எஸ்ஐஆர்ல இந்த குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேங்க. நான் தோத்த பிறகுதானே அதிகமா கத்தணும். நான் அன்னைக்கே சொன்னேன் நீ அநியாயம் பண்ணிட்டேன், நான் பார்த்தா தோத்துட்டேன் ஒன்னால சொல்லி அப்புறம் தானங்க கத்தணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி கத்துனேன், எலெக்ஷனுக்கு பிறகு நான் பேசவே இல்லை. அப்போ நடந்தது உண்மையா பொய்யான்னு நான் கேட்கிறேன்.